ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை கேட்டிருக்காங்க. 2024 இந்த ஜூலை 30 அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அறிவிப்பும் இன்றைக்கி வந்துருச்சு. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க. ஓகே, தேங்க்யூ. பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் கங்கை சமவெளியிலிருந்து பிரிப்பது. டெல்லி முகடு. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண்மணியான கல்பனா சாவ்லா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஹரியானா. மதராஸ் ஸ்டேட் என்றிருந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தவர் சி.என். அண்ணாதுரை. தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1967. அப்போலோ விண்கலம் எங்கிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டன? கேப் கெனவரல். இந்திய திட்ட நேரம் IST அலகாபாத். பொறுத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2. பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர். கைலாசநாதர் கோயில் எல்லோரா. தில்லைவாரா கோயில் அபுமலை. பத்மநாபர் கோயில் திருவனந்தபுரம். பிரகாசமான நட்சத்திரம் பிரைட்டஸ்ட் ஸ்டார் எது? சீரியஸ். முதலில் விண்கலம் அனுப்பிய நாடு எது? ரஷ்யா. கம்பரசம் என்ற நூலின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. பிரமோஸ் எந்த இரு நாடுகளின் கூட்டமைப்பாகும்? இந்தியா, ரஷ்யா. இந்தியாவின் முதலில் தொழிற்சங்கத்தை ஏற்படுத்தியவர் மா. சிங்காரவேலர். இவரது பிறந்த நாள் இந்தியாவின் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சரோஜினி நாயுடு. இந்திய திரைப்படத்துறையின் தந்தையாக கருதப்படுபவர் தாதா சாஹேப் பால்கே. இந்திய திரைப்படத்துறையின் தந்தையாக தாதா சாஹேப் பால்கே. உலக மனித உரிமை நாள் டிசம்பர் 10. கீழ்கண்டவற்றில் பண்டைய உலக அதிகாரம் அல்லாதது எது? பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம். கீழ்கண்டவற்றில் எது இடைக்கால உலக அதிசயம்? நான்கிங்கின் பீங்கான் கோபுரம். அலைபேசியை கண்டுபிடித்தவர் மார்ட்டின் கூப்பர். ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியாவை தவிர வேறு எந்த நாடுகளின் சுதந்திரத்தை கொண்டாடப்படுகிறது? மேற்கண்ட அனைத்தும். இந்தியாவின் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட பங்கு சந்தை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எங்குள்ளது? மும்பை. ஆயிரம் ஏரிகள் நாடு என்று அழைக்கப்படுவது பின்லாந்து. உலகின் கூரை எனப்படுவது பாமீர் பீடபூமி. இந்தியாவின் இளஞ்சிவப்பு நகரம் எனப்படுவது ஜெய்ப்பூர். ஆஸ்கார் விருது எதற்காக வழங்கப்படுகிறது? திரைப்படத்திற்காக. வாக்காளர் தினம் டேஷ் அன்று கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 25. லேம்ப்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் டாக்டர் APJ அப்துல் கலாம். லேம்ப்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் DG கெல்லர். கீழ்கண்ட வாயுக்களின் கிரீன் ஹவுஸ் விளைவை ஏற்படுத்துவது? நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன். மேற்கண்ட அனைத்தும். கீழ்கண்ட வாயுக்களில் கிரீன் ஹவுஸ் விளைவை ஏற்படுத்துவது? காலமொழி ஆராய்ச்சியாளர் என்று அழைக்கப்படுபவர் S. வையாபுரி பிள்ளை.
2006 சாரணர் இயக்கத்தை தோற்றுவித்தவர் ராபர்ட் பேடன் பலஸ். அறிவியலை ஊடகம் மூலமாக மக்களிடம் கொண்டு சென்ற எழுத்தாளர் சுஜாதா. அறிவியலை ஊடகம் மூலம் மக்களிடம் எடுத்துச் சென்ற எழுத்தாளர் சுஜாதா. சக்தி ஸ்தலம். யாருடைய சமாதியாகும்? இந்திரா காந்தி. சக்தி ஸ்தலம். ஆசிய நோபல் பரிசு என்று அழைக்கப்படுவது ரமோன் மகசேசே விருது. இந்தியாவின் காயல்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் மாநிலம் கேரளா. பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2012. பின்வருவனவற்றில் எல் நினோ விளைவுடன் தொடர்பில்லாதது சுனாமி. எல் நினோ. பின்வருவனவற்றில் எல் நினோ விளைவுடன் தொடர்பில்லாதது சுனாமி. சென்னையில் தமிழ் இசைச் சங்கத்தை உருவாக்கியவர் சர் அண்ணாமலை செட்டியார். மைக் டைசன் விளையாட்டுடன் தொடர்புடையவர். குத்துச்சண்டை. எந்த ஆங்கிலேய இராணுவ தளபதி பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வீரபாண்டி? கட்டபொம்மனை தூக்கிலிட்டார் மேஜர் பானர்மேன். எந்த ஆங்கிலேய இராணுவ தளபதி பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டார்? மேஜர் பானர்மேன். பஞ்சாப் கேசரி என்பவர் லாலா லஜபதி ராய். பஞ்சாப் கேசரி என்பவர் லாலா லஜபதி ராய். அனைவருக்கும் கல்வி சர்வ சிக்ஷா அபியான் SSC என்ற திட்டத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்த ஆண்டு 2003-4. இந்தியாவின் வறுமையை மதிப்பீடு செய்யும் நெறிமுறை ஆய்வு செய்யும் முறை 2009 இவரது தலைமையில் அமைந்தது. எஸ்.டி. டெண்டுல்கர். எஸ்.டி. டெண்டுல்கர். இந்தியாவின் வறுமையை மதிப்பீடு செய்யும் நெறிமுறை ஆய்வு செய்யும் குழு 2009 இவரது தலைமையில் அமைந்தது. எஸ்.டி. டெண்டுல்கர். லோக்சபையின் தந்தை எனப்படுபவர் மௌலங்கர். உலகின் முதல் விண்வெளி வீராங்கனை வாலண்டினா தெரஸ்கோவா. விஜய் காட் டேஷின் சமாதியாகும். லால் பகதூர் சாஸ்திரி. பயோனியர் விண்கலம் எந்த கிரகத்திற்கு அனுப்பப்பட்டது? வியாழன். சந்திரனில் இறங்கிய முதல் விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங். விளையாட்டில் முதன்மையாக திகழும் ஆசிய நாடு எது? சீனா. இந்தியாவில் செலவு வரி இவரால் அறிமுகம் செய்யப்பட்டது. டி. கிருஷ்ணமாச்சாரி. வணிக பிளாஸ்டிக் பைகளை டீசல், இயற்கை வாயு மற்ற பிற பயனுள்ள பெட்ரோலிய ஆகுபொருளாக வெற்றிகரமாக மாற்றிய விஞ்ஞானி நிறுவனத்தின் பெயர்? பிரேந்திர குமார் சர்மா. கேரளாவில் எந்த மாவட்டத்தில் அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா அமைந்துள்ளது? பாலக்காடு. ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண்மணி யார்? ஆர்த்திஷா. இணையத்தில் சந்தேகத்திற்குரிய
நடவடிக்கைகளை உளவுத்துறையினர் கண்காணிப்பதற்காக டேஷ் என்ற மென்பொருளை DRDO உருவாக்கியுள்ளது. நேத்ரா செயற்கை ஜீனை தயாரித்த இந்திய விஞ்ஞானி ஹர்கோவிந்த் குரானா. மௌரிய சாம்ராஜ்யத்தின் கடைசி அரசன் பிருஹத்ரதன். மௌரிய சாம்ராஜ்யத்தின் கடைசி அரசன் பிருஹத்ரன். வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலை கட்டியவர் சின்ன பொம்மு நாயக்கர். அரசு ஊழியர்களில் தவறான நடத்தை, தவறான செயல்பாடுகள் மற்றும் ஊழல் போன்றவற்றை கட்டுப்படுத்தி இந்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம் AC2, மத்திய கண்காணிப்பு குழு CVC, மத்திய புலனாய்வு பிரிவு CBI ஆகிய இரண்டும். ராம்நாத் கோயங்கா என்ற பத்திரிகை குழுவின் தலைவர் ஆவார். இந்தியாவின் எக்ஸ்பிரஸ். மிசா சட்டம் எந்த ஆண்டு திரும்பப்பட்டது? 1971. காஃபி போசா எந்த பிரிவிற்கான சட்டமாகும்? அயல்நாட்டு பரிவர்த்தனையை பாதுகாப்பது மற்றும் கள்ளக்கடத்தல் நடவடிக்கை தடுக்கும் சட்டம். ஆபரேஷன் கிரீன் ஹண்ட் என்பது நக்சலைட் ஒழிப்பு திட்டம். சரணாலயம் என்ற நூலின் ஆசிரியர் செஞ்சுரி என்ற நூலின் ஆசிரியர் வில்லியம் பாக்னர். கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் அன்டாய்னி ஹென்றி பெக்கரல். வங்காளதேசத்தின் தந்தை யார்? ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஷெனாய் சக்கரவர்த்தி என அழைக்கப்பட்டார். பிஸ்மில்லா கான். பகத்சிங்கினால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆங்கிலேய அதிகாரி சாண்டர்ஸ். இன்குலாப் ஜிந்தாபாத் என யாருடைய வீர முழக்கமாகும்? பகத்சிங். இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற யாருடைய வீர முழக்கமாகும்? பகத்சிங். கீழ்க்கண்ட எந்த நாட்டின் வழியாக பூமத்திய ரேகை செல்லாது? மெக்சிகோ. எந்த நாட்டின் வழியாக பூமத்திய ரேகை செல்லாது? மெக்சிகோ. சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியில் அமர்ந்த முதல் இந்தியர் டி. முத்துசுவாமி ஐயர். கீழ்க்கண்ட எந்த மாநிலத்தில் 3 பெரிய துறைமுகங்கள் உள்ளன? தமிழ்நாடு. பந்திப்பூர் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கர்நாடகா. பாலைவனமே இல்லாத கண்டம் எது? பாலைவனமே இல்லாத கண்டம் ஐரோப்பா. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை நீதிமன்றம் எங்கு செயல்படுகிறது? மதுரை. மனுநீதி திட்டத்தின் முதலில் அமலுக்கு கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு. ICC அம்பையர் குழுவில் பெண் அம்மையரை முதலாக பணியில் அமர்த்திய நாடு நியூசிலாந்து. போபால் துயரத்தில் கசிந்த வாயு மீத்தேன் ஐசோசைனைடு. இந்தியாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி சரோஜினி நாயுடு. ஆளுநராக செயல்பட்டது சரோஜினி நாயுடு, முதல் பெண்மணி. செயற்கைக்காலுடன் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்மணி அருணிமா சின்கா. மகாபாரத குருஷேத்திரம் நடந்த இடத்தின் தற்போதைய பெயர் பானிபட், ஹரியானா. குருஷேத்திரம் நடந்த இடத்தின் தற்போதைய பெயர் பானிபட், ஹரியானா. சுதந்திர இந்தியாவின் முறையாக 2 பெண்களுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்த நீதிமன்றம் கோலாப்பூர் நீதிமன்றம், மராட்டிய அரசு. மாற்றுப்பாலினத்தாரின்
மாற்று பாலினத்தவர்களை மூன்றாம் பாலினமாக உச்சநீதிமன்றம் அங்கீகாரம் வழங்கிய நாள் ஏப்ரல் 15, 2014. ஏப்ரல் 15, 2014. IRB 2020 திட்டம் என்பது இதனுடன் தொடர்புடையது. காண்டாமிருகம் பாதுகாப்பு திட்டம். IRB 2020 திட்டம் காண்டாமிருகம் பாதுகாப்பு திட்டம். இனம் இளம் வயது பிரதமர் என்று அழைக்கப்படும் ரென்சி எந்த நாட்டின் பிரதமர்? இத்தாலி. தெலுங்கானா இந்தியாவின் எத்தனையாவது மாநிலம்? 29. சாஸ்திரா CNR விருதுகள் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுகின்றன. இவ்விருதுகள் எந்த துறையில் சாதனை புரிந்தவர்களுக்காக வழங்கப்படுகிறது? அறிவியல். பெப்சிகோவின் தலைமை கட்டுப்பாட்டு செயல் அதிகாரியும் மற்றும் சக்தி வாய்ந்த பெண்மணியாகவும் கருதப்படுபவர் இந்திரா நூயி. இந்தியாவின் முதல் பெண் தீயணைப்புத்துறை அதிகாரி மீனாட்சி விஜயகுமார். முதலாவது சார்க் மாநாடு எங்கு நடைபெற்றது? வங்கதேசம். லால் பகதூர் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள இடம் எது? ஹைதராபாத். ஆகா கான் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஹாக்கி. கீழ்கண்டவற்றில் எந்த பரிசு ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையது? குப்புசாமி நாயுடு கோப்பை, முருகப்பா தங்க கோப்பை, அகில இந்திய மகாராஜா ரஞ்சித் தங்க கோப்பை. மேற்கண்ட அனைத்தும். வெலிங்டன் கோப்பை எந்த விளையாட்டுக்காக அளிக்கப்படுகிறது? படகு போட்டி. சந்தோஷ் டிராபி கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கால்பந்து. ரஞ்சி டிராபி எதனுடன் தொடர்புடையது? கிரிக்கெட். ராதா மோகன் கோப்பை எந்த விளையாட்டுக்காக வழங்கப்படுகிறது? போலோ விளையாட்டு. லேடி ரத்தன் டாடா கோப்பை எதற்காக வழங்கப்படுகிறது? ஹாக்கி மகளிர். ராணி ஜான்சி கோப்பை எதற்காக வழங்கப்படுகிறது? கிரிக்கெட் மகளிர். இந்திய தங்க கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? சிந்தியா தங்க கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஹாக்கி. டேவிஸ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? டென்னிஸ். ஈடன் பார்க் விளையாட்டரங்கம் எங்கு அமைந்துள்ளது? எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? நியூசிலாந்து. கிரிக்கெட். புல்ஸ் ஐ என்ற சொற்கள் எந்த விளையாட்டுடன் புல்ஸ் ஐ என்ற சொற்கள் எந்த விளையாட்டில் உபயோகிக்கப்படுகிறது? துப்பாக்கிச் சுடுதல்.